ஸ்ரீமத் பாகவதம் 147ஆம் பகுதி. அப்போது உள்ளிருந்து வெளியே வந்த பணிப்பெண் புதிய மனிதனை கண்டதால் வீறிட்டு அலறினாள். அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்தார் ஜாம்பவான். குழந்தையின் அருகில் கண்ணனை கண்டதும் கடும் கோபத்துடன் அவர் பாய்ந்து அறைந்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதை தடுத்து ஜாம்பவானை தாக்கினார். இருவருக்கும் மத்தியில் நீண்ட நேரம் தொடர்ந்து சண்டை நிகழ்ந்தது. பலவானான ஜாம்பவான் சோர்வடைந்தார். எளிதில் வெல்ல முடியாதவரான தன்னை இத்தனை தூரம் எதிர்ப்பவர் யாராக இருக்கக்கூடும் என்று உள்ளுணர்வால் சிந்தித்த போது கண்ணன் யார் என்பது அவருக்கு புரிந்து போனது. ராமா, எனது இதயத்திற்குள் வாழ்பவரே, தாங்களா இது என்று மகிழ்ந்து போனார் ஜாம்பவான். தன்னை யாரென்று அறிந்து கொண்ட ஜாம்பவானை அன்புடன் தழுவிக் கொண்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். பின்னர், கரடி அரசரே, இந்த செமந்தக மணியினால் என் மீது வீணான பழி ஏற்பட்டிருக்கிறது. அதை போக்கிக் கொள்வதற்காகவே இங்கே வந்தேன் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஜாம்பவான் அந்த செமந்தக மணியை சந்தோஷத்துடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கொடுத்தார். கூடவே தன் மகளான ஜாம்பவதியையும் அவளுக்கு மணமகளாக, அதாவது மனைவியாக அளித்து மகிழ்ந்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவி ஜாம்பவதியுடனும் மற்ற பிரமுகர்களுடனும் நகரத்திற்கு வந்தார். சத்ராஜித்திடம் அனைவரின் முன்னிலையிலும் செமந்தக மணியை ஒப்படைத்தார். அது கிடைத்த விவரத்தையும் கூறினார். ஜாம்பவதியை திருமணம் செய்து கொண்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். சத்ராஜித் மனம் வருந்தினான். நிரபராதியான, அதாவது தவறேதுமில்லாத பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மேல் சந்தேகப்பட்டு அநியாயமாக அவரை அபவாதத்திற்கு உள்ளாக்கிவிட்டேனே என்கிற குற்ற உணர்ச்சியால் வதைப்பட்டான் சத்ராஜித். பிராயச்சித்தம் செய்ய தீர்மானித்தான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தனது மகள் சத்யபாமையையும் அழைத்து கொண்டு சென்றான். தலை குனிந்தபடி கூறினான், பகவான் கிருஷ்ணரே, என்னை தாங்கள் மன்னித்து கொள்ளுங்கள். தம்மை தவறாக எண்ணி வீண்பழி சுமத்தி விட்டேன். அதற்கு பிராயச்சித்தமாக இதோ என் மகள் சத்யபாமாவை தமக்கு அளிக்கிறேன். அவளை தம் மனைவியாக மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் இந்த செமந்தக மணியையும் தாங்களே பெற்று கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அவருடைய வேண்டுகோள் படி தேவி சத்யபாமாவை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். செமந்தக மணியை சத்ராஜித்திடமே திருப்பி கொடுத்து விட்டார். 147ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.